கோவை மதுக்கரை காடுகளில் தமிழ்நாடு வனத்துறை செயல்படுத்திய ஏஐ அடிப்படையிலான எச்சரிக்கை அமைப்பு கடந்த ஓராண்டில் 2500 யானைகள் பாதுகாப்பாக ரயில் பாதையை கடப்பதை உறுதி செய்துள்ளது. இத்திட்டத்தை 2024 பிப்ரவரி மாதம் தொடங்கிய சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாகு மார்ச் 4ஆம் தேதி இதன் செயல்பாடுகளை நேரில் ஆய்வு செய்தார். தமிழ்நாடு கேரளா எல்லை அருகில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்திற்கு சென்று ஆய்வு செய்த பின் அவர் எக்ஸில் பதிவிட்ட தகவலில் கடந்த ஓராண்டில் 5011 எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டதாகவும், இதன் மூலம் யானை விபத்துகள் ஏதும் ஏற்படாதது ஆச்சரியமான சாதனை என குறிப்பிட்டார். இந்த அமைப்பில் 12 கோபுரங்களில் ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. பழங்குடியினர்கள் கண்காணிக்கும் கட்டுப்பாட்டு மையம் மூலம் ரயில் ஓட்டுநர்களுக்கும் ரயில்வே தடய காவலர்களுக்கும் நேரடியாக எச்சரிக்கை அனுப்பப்படுகிறது. மேலும் இந்திய ரயில்வே நிறுவிய 2 யானை பாதைகள் யானைகள் அதிகமாக பயன்படுத்தி வருகின்றன. இந்த ஆய்வின் போது டி ரிட்டோ சைரியா, ஸ்ரீனிவாஸ் ஆர் ரெட்டி, ராகேஷ்குமார் டோக்ரா, டி வெங்கடேஷ், என் ஜெயராஜ் உள்ளிட்ட மூத்த வனத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சிறந்த பணியை வெளிப்படுத்திய 5 வன காவலர்கள், 15 தடய காவலர்கள் மற்றும் 4 கட்டுப்பாட்டு மைய பணியாளர்கள் நினைவு பரிசுகளுடன் பாராட்டப்பட்டனர். அதற்கு முன்பாக சுப்ரியா சாகு சிறுமுகை வனப்பகுதியிலுள்ள பேத்திக்குட்டை காப்பு பகுதியில் அமைந்துள்ள தமிழகத்தின் முதல் வனவிலங்கு மீட்பு, சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையம் குறித்து ஆய்வு செய்தார். அவரது அடுத்த ஆய்வு பயணமாக மார்ச் 5ஆம் தேதி போலுவம்பட்டி காடுகளில் உள்ள சாடிவயல் யானை மறுவாழ்வு மையத்திற்கு செல்ல இருக்கிறார்.